உதவி ஆணையாளர் சார் அவர்களுக்கும் இந்த மக்கள் சேவை நிலையம் மேடம் லட்சுமி மேடம் அவர்களுக்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக வச்சுருக்கேன். போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு போலீஸ் அடிப்படை கான்ஸ்டபிள் கூட அவங்களுக்கு மாதிரி அவ்வளோ மரியாதை கொடுத்து அதில் ஃபோட்டோ வச்சு லைனாக வச்சுருக்காங்க. வீடு ஃபுல்லாக அந்த ஒரு ஃபோட்டோ தான். அதே தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக வந்து ஒரு போலீஸ்கிட்ட ஒரு சமூகத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்கும்போது அவங்க அதை அவ்வளோ விருப்பப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னும்போது ரொம்ப பெரிய விஷயம் அது. அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்து திருவொற்றியூர் மகளிர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக படித்த பேரில் வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸு போலீஸ் தரப்பில் ரொம்ப ஈடுபாடோட மக்களோட சேவையில் ரொம்ப பெரும் பணியாற்றி வருகிறாங்க. இது வந்து நல்ல பணி புரியறதுக்கு ரொம்ப ஆர்வம் காமிச்சிட்டு எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எங்களோட பணி இன்னும் சிறப்பாக பணியாற்றுறது ரொம்ப ஊக்குவிச்சுக்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களை யாருமே வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் என்ன சாதனை பண்ணாலும் அது பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ மேடம் வந்து எங்களை அப்ரிஷியேஷன் பண்ணுறது எங்களை கூப்பிட்டுக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்குது. அதில் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த விழாவில் வந்து கலந்துக்கிறதுலாம் ரொம்ப நாடகத்தை பற்றி சொல்லணும்னா வருஷம் ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட்லி போலீஸ் இதில் வந்து வெல்ஃபேர் போலீஸை என்தூசியாஸ்டிக் பண்ணுறது ரொம்ப சொல்லி பண்ணுறது போலீஸை கரைச்சி விட்டுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் போலீஸை கொஞ்சம் மனிதனாக மதித்து சக தோழனாக நினைத்து போலீஸுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை செலுத்தணுன்றதில் வந்து நேரத்தை வந்து கடைசியாக இனிமான முறையில் சின்ன விஷயமா இல்லை. அது அம்மா வந்து முன்னோடி. அவங்க தாத்தா காலத்துலேருந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சேவைக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அம்மா நான் சொன்னோம் இங்கே சார் லாஸ்ட் டைம் கூட அந்த இதுக்கு வந்தீங்கல்ல மேடம், இந்த கண் தெரியாதவங்க கூட வந்தாங்க. அது கூட வந்து சார்